இந்திய டீம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி சாப்போட சிங்க் ஆகாத டாக்குமெண்ட்ஸை வாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சாப்போட சிங்க் ஆகிற டாக்குமெண்ட்டு வாய்ட் பண்ணால் என்ன எரர் வருங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிட்டன் டு வெண்டர் ஸ்க்ரீன் போய்க்கிறேன். ரிட்டன் டு வெண்டர் ஸ்க்ரீனில் இப்போ இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்போட சிங்க் ஆகிருக்கு. இப்போ நான் இதை வாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு எரர் அடிக்கும். அது என்னென்னா could not reverse the vendor return not reversed in SAP. அதாவது சாப்போட சிங்க் ஆகிருக்கு, பட் சாப்பில் அவங்க ரிவர்ஸ் பண்ணாததுனால நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி இதுக்கு நம்ம சாப் டீமை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ரிவர்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சாப்பு சிங்க் ஆகாத டாக்குமெண்ட் இப்போ இந்த பார்த்திங்கன்னா சோஃபியா இம்பேக்ஸுங்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்போட சிங்க் ஆகலை. இப்போ இதை வாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் நம்மளுக்கு எரர் வரும். என்ன எரர் வரும்னா சாப் ரெஃபரன்ஸ் நம்பர் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு சாப் இன்டகிரேஷனில் பர்ச்சேஸில் வெண்டார் ரிட்டன் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஏபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் போட்டு ஸ்கிப் சாப் நம்பர், அதாவது சாப் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லாத டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கோசரம் இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலிமா அந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு வாய்ட் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரிவர்ஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ நம்ம அந்த ரிட்டன் டு வெண்டர் ஸ்க்ரீனில் போய்ட்டு அந்த டாக்குமெண்ட் பார்த்தோம்னா அது அவைலபிளாக இருக்காது. அதே ரிட்டன் டு வெண்டர் வாய்டன் ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்கு ஜல்தி.store நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீம்.